அதிகமா இருக்காங்க. இந்த சமுதாய சார்ந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக பேசக்கூடிய, அவர்களுக்கு தீர்வு தரக்கூடிய முதல் கட்சி நம்ம தான். ஏன்னா மரியாதைக்குரிய ஆண்டியம்மன் அவர்கள்லாம் எவ்வளவு கௌரவமா இருந்தாங்க. அவங்க இருந்த அந்த கட்சியிலாம் அவரோட பொறுப்பு பண்ணிட்டு வேற ஒருத்தர் கொடுத்து அந்த ஸ்டேஜ்ல பின்னாடி நிக்க விட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனவருத்தமா இருக்கு. அப்ப என்னடா இது ஏன் கேட்க முடியாது? நீங்க அங்க போயெல்லாம் கேட்க முடியாது. அந்த கட்சியெல்லாம் இதுதான். ஏன்னா அவங்க அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கல. இவங்கதான் இப்படிதான் நிக்கிறது ஒரு ஓரமா அப்படிங்கிற மாதிரி நிக்க விடுறாங்க. ஆனா இந்த தமிழக கட்சி அவ்வாறு அல்ல. இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சரி, இந்த சமுதாயத்தை நம்பி வந்த இதர சமுதாயத்தையும் சரி, யார் ஒருத்தர் நேர்மையாகவும் நியாயமாகவும் இந்த மக்களுக்காக களத்துல நிக்க துணிஞ்சாலோ அவனை தூக்கி சரிக்கு சமமா உட்கார வைக்க தயாரா இருக்காரு. அவன் எந்த பொருளாதாரம் இருக்கட்டும், ஒரு கிளை உறுப்பினராக கூட இருக்கட்டும், தலைவர் பக்கத்துல சரிக்கு சமமா உட்காரணும். கட்டுப்பாடுலாம் கிடையாது. அப்ப நீங்கள் அதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் இது மாதிரி இடங்களுக்கு என்ன பண்ண தொடர்ச்சியா மக்கள் பிரச்சனைகளை பேசணும். எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நீங்க இங்க இந்த மக்கள் பிரச்சனை எடுத்து நீங்க களமாட தயாரா இருக்கீங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட நியாயமான மனுஷங்களை வச்சு நம்ம இங்க அரசியல் பண்ணணும். 10 ஊருக்கு 2 பசங்க கண்டிப்பா ஐஐடி பயிலாத பையன் நம்மகிட்ட சேர மாட்டாங்க. எண்ணிக்கைக்காக அவங்கள சேர்ந்துக்கிட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு 8 திருட இருக்கிற இடத்துல 2 நல்லவனை சேர்த்துட்டோம்னா ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த 2 நல்லவனை திருடுனாங்கதான் அப்படின்னா. ஆனா ஒரு 8 நல்லவன் இருக்கிற இடத்துல ஒரு 2 திருடனை சேர்த்து விட்டா அந்த 2 திருடர்கள் நல்லவராகி 10 நல்லவங்க அந்த இடத்துல தயாராகிறாங்க. அது மாதிரிதான் நம்ம எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா, 4 திருட்டு பசங்களை சேர்ந்து அரசியல் பண்றதை விட 4 நல்ல பசங்க கத்தி மாதிரி இருந்தா போதும். அறவழியில 4 பிரச்சனை கையில் எடுத்துட்டு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் அலற விடணும். அரசாங்கம் செய்து கொடுக்கணும். உடனடியாக களத்தில் இறங்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு வழிமுறைகள் இருக்கு. ஒரு 15 நாள் அவகாசம் கொடுக்கணும். நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கணும். திங்கட்கிழமை போய் ஒரு மனு கொடுக்கணும். மனு கொடுத்ததுக்கு அப்புறம் 2 வார அவகாசம். நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடர்ந்து கோர்ட்ல கேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு 15 நாளைக்கு கேஸ் போறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அந்த மனுவை அனுப்பிவிட்டு, புகார் மனுவை அனுப்பிவிட்டு, அந்த 15 நாள் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல ரிசிப்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரிசிப்ட் எடுத்து கொடுத்துதான் வழக்கே போட முடியும். எடுத்து பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அந்த மாதிரி தான் முறையா அரசாங்க அதிகாரிகளை நேரடியாக சந்திச்சு மனு கொடுக்கணும். மனு கொடுத்துட்டு அவர்கள் செய்ய தவறு பட்சத்தில் அதிக காலமா எடுக்க முடியாது. ஒரு 15 நாளை கழிச்சு உடனடியாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை அறிவிக்க. இனி வரும் காலங்களில் தமிழ் தேசம் கட்சி கொடியை உயர்த்தி பிடிச்சு கையை உயர்த்தினா இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் மத்தியிலே சரி, அரசு அதிகாரிகள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய கிளி ஏற்படும், நடுக்க ஏற்படும், பயம் ஏற்படும். ஏன்னா நம்ம வேற எந்த கட்சிக்காரர்கிட்ட இல்லாத ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா நம்மளோட உறுதி.